लाइए राइट राइट हर्ष कुमार what a problem in Varanasi. So Minister is telling that you have to solve the problem. This is a property for still 1000 from 1600 to past 200 years we are doing. This is the first puja given priority to Kashi Vishwanath. So we requested our order. कंधे पे बंदूक रखना அந்த விவசாயி சோல்டர்ல நீங்க காரியத்தை பூரா நடத்துறீங்க விவசாயத்தை சோல்டர்ல வச்சு நீங்க காரியத்தை நடத்த வேண்டாம் தயவு செஞ்சு விவசாயிகளுக்கு கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அத என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறது எல்லா கோரிக்கையிலும் அவர் நிறைவேற்றிட்டு தான் வராரு அந்த நிறைவேற்றுறது பூரா உங்களுக்கு படிப்படியா தெரிஞ்சுட்டு தான் வருது அது படிப்படியா என்னென்ன கோரிக்கையோ அந்தந்த கோரிக்கையில படிப்படியா எல்லாமே நிறைவேற்றி காட்டுவாரு அந்த நிறைவேற்றி காட்டுறதுக்கு அவர் எல்லாரும் செயல்பட்டு இருக்காரு அண்ணன் பாடுபட்டு தான் இருக்காரு விவசாயிகளுக்காக 100% உழைச்சிட்டு இருக்காரு பட் ஆனால் தமிழக அரசு வந்து ஏன் இந்த ஸ்கீம் வந்து வெளியில மத்திய அரசுடைய ஸ்கீம்ன்றதை ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்குது ஏன் சொல்ல மாட்டேங்குது तमिलनाडु गवर्नमेंट जो भी स्कीम आ रहा है वो स्कीम सब जबरदस्ती करवा रहे हैं ये क्यों सेंट्रल गवर्नमेंट स्कीम करके क्यों नहीं बता रहे क्यों नहीं बता रहे सेंट्रल गवर्नमेंट लोकतंत्र में संसद में अपनी योजना घोषित करती है योजना के जरिए स्टेट गवर्नमेंटों को ये काम करने का होता है और इसके लिए फंड भी सेंट्रल गवर्नमेंट मुनासिब करता है यहाँ पर जो सरकार है ये सरकार यदि ये योजना लागू न करे और लोगों के तक ये योजना का फायदा न मिले इसीलिए तो हम ये अभियान चला रहे हैं जहाँ जहाँ ये क्षतियाँ हैं उस क्षतियों को दूर करने के लिए हम अभियान चला रहे हैं सेंट्रल गवर्नमेंट எல்லா யோசனை திட்டங்களும் அடிப்படை மக்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால நாங்களே 20 லட்சம் பேரை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்களே நேரில் வந்திருக்கோம் இதுக்கு என்னென்ன முறைகளை நீங்க சொல்லுங்க நாங்க எல்லாமே எங்க மூலமா நீங்க நிறைவேற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சிஎம் பேசிக்கிறோம் और बहुत बहुत धन्यवाद आप लोगों का आपको यहाँ बैठे ऐसा लगता होगा कि वो सरकार किसानों के बारे में चिंता करती है या नहीं करती यदि चिंता नहीं करती तो ये 5-5, 6-6 बैठक के वार्तालाप नहीं होता वार्तालाप के जरिए नरेंद्र मोदी कह रहे हैं कि ये जो प्रश्न खड़ा हुआ है उसको सुलझाया जाएगा उसके लिए सब कुछ करने के लिए सरकार तैयार है लेकिन किसानों के कंधे पे बंदूक रखकर जो देश के गद्दार लोग इस देश की शांति को बिगाड़ने का सोच रहे हैं इसलिए आहिस्ते आहिस्ते इसको सुलझाया जाएगा इसमें बेमत नहीं है விவசாயத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க ரொம்ப நல்லது விவசாயிகளுக்காக நரேந்திர மோடி ஜி என்னைக்குமே பாடுபட்டு தான் இருக்காரு அது உங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும் இந்த விவசாயிகளுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு ஒரே நாள்ல அந்த திட்டத்தை எல்லாத்துக்கும் புரிய வைக்க முடியாது ஏன்னா எல்லா திட்டமுமே கீழ் மக்கள் வரைக்கும் போறதில்ல சென்று அடையிறதில்ல இருந்தாலும் நீங்க கொஸ்டின் கேட்டதுக்கு தகுதியான ஆன்சர் என்னன்னா நீங்க இந்த குறைன்னு ஒண்ணு வைக்கிறீங்க அந்த குறைக்கு என்ன ஒரு ஆன்சர் என்னோட ஆன்சர் கிசான் ऊपर बंदूक चलाना அதாவது விவசாயிக்கு ஷோல்டர்ல உங்க துப்பாக்கி வச்சு ஓட்டுறீங்க அந்த வேலை வேணாம் இது आर्मी में बताएगा आर्मी में சொல்லுவாங்க किसान के कंधे पे बंदूक रखना அந்த விவசாயி ஷோல்டர்ல நீங்க காரியத்தை பூரா நடத்துறீங்க விவசாயத்தை ஷோல்டர்ல வச்சு நீங்க காரியத்தை நடத்த வேணாம்
தயவு செஞ்சு விவசாயிகளுக்கு கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அத என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறது எல்லா கோரிக்கையிலும் அவர் நிறைவேற்றிட்டு தான் வராரு. அந்த நிறைவேற்றுறது பூரா உங்களுக்கு படிப்படியா தெரிஞ்சுட்டு தான் வருது. அது படிப்படியா என்னென்ன கோரிக்கையோ அந்தந்த கோரிக்கையில படிப்படியா எல்லாமே நிறைவேற்றி காட்டுவாரு. அந்த நிறைவேற்றி காட்டுறதுக்கு அவர் எல்லாமே செயல்பட்டு இருக்காரு. அண்ணன் பாடுபட்டு தான் இருக்காரு. விவசாயிகளுக்காக 100% உழைச்சிட்டு இருக்காரு. தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு சொல்றாங்க, இந்த ஸ்கீம் எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா தமிழக அரசு வந்து ஏன் இந்த ஸ்கீம் வந்து வெளியில மத்திய அரசுடைய ஸ்கீம்ன்றத ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்குது, ஏன் சொல்ல மாட்டேங்குது? तमिलनाडु गवर्नमेंट जो भी स्कीम आ रहा है वो स्कीम सब जबरदस्ती करवा रहे हैं. ये क्यों सेंट्रल गवर्नमेंट स्कीम करके क्यों नहीं बता रहे, क्यों नहीं बता रहे? सेंट्रल गवर्नमेंट लोकतंत्र में, संसद में अपनी योजना घोषित करती है. योजना के जरिए स्टेट गवर्नमेंटों को ये काम करने का होता है और इसके लिए फंड भी सेंट्रल गवर्नमेंट मुनासिब करता है. यहाँ पर जो सरकार है, ये सरकार यदि ये योजना लागू न करे और लोगों के तक ये योजना का फायदा न मिले, इसीलिए तो हम ये अभियान चला रहे हैं. जहाँ जहाँ ये क्षतियाँ हैं उस क्षतियों को दूर करने के लिए हम अभियान चला रहे हैं. சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா கொள்கை எல்லா யோசனை திட்டங்களும் அடிப்படை மக்கள் வரைக்கும் கொண்டு செல்ல முடியாத நிலைமைகள் இருக்கிறதுனால நாங்களே 20 லட்சம் பேரை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்களே நேரில் வந்திருக்கோம். இதுக்கு என்னென்ன குறைகளை நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாமே எங்க மூலமா நீங்க நிறைவேற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சிஎம் பேசிக்கிறோம். और बहुत बहुत धन्यवाद आप लोगों का.